என் பையன் அந்த மாரி தப்பு செஞ்சிருக்க மாட்டான். உங்களுக்கு லைக்ஸ் வேணுங்கிறதுக்காகவும், உங்களோட வீடியோஸ் வியூ போடுறதுக்காகவும், நீங்க போட்ட ஒரு வீடியோ வைரல் ஆனதுனால, இன்னைக்கு என் பையன் என் கூட இல்ல. அப்படின்னு சொல்லி, சொல்லி ஒரு 70 வயசுல உள்ள ஒரு தாயார் தன்னோட 42 வயசுல இறந்து போன ஒரு பையனோட முகத்த புடிச்சு அழுவுறத பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரிஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்த்துக்கிட்டு வரோம். அது கிரைம் ஸ்டோரியா இருக்கட்டும், மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கட்டும், கோஸ்ட் ஸ்டோரிஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் முன்னுக்கு டிராவல் பண்ணி கேரளால நடந்த ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். எல்லா சமூக வலைத்தளங்களையும் ஜஸ்டிஸ் ஃபார் தீபக், ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்னு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பஸ்ல போற ஒரு வீடியோவும் வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன கதைன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா ஒரு ஹேஷ்டேக் போய்கிட்டு இருக்கு. என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்னு. யார் இந்த தீபக்? அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நான் இப்ப பேசுற டைம்ல தீபக் நம்ம கூட இந்த உலகத்துல இல்ல. அவர் இறந்துட்டாரு. பட் ஆக்சுவலி அவருக்கு என்ன ஆயிருச்சு, ஏன் அவர் இறந்தாரு, அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ரீசன்ட்லி நீங்க நிறைய பேர் சோஷியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆண்கள் எல்லாருமே பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்துல ஒரு கட்போர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கொத்தா மாதிரி, ஒரு பாக்ஸ் மாதிரி, நடுவுல ஒரு தடுப்பு மாதிரி வச்சிருக்காங்க பக்கத்துல பெண்கள் உட்கார்ந்துருக்கும் போது. இல்லைன்னா அவங்களோட செல்ஃபே வந்து அவங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரேப் பண்ணிட்டு பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜோக்ஸ் அபார்ட், ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 42 வயசுல உள்ள தீபக். இவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். கோழிக்கோடுங்கிற ஒரு ஏரியால இருந்து உள்ளவர். இவர் வந்து கண்ணூருக்கு வந்து பஸ்ல தான் வேலைக்கு டிராவல் பண்றாரு. இவர் ஒரு கம்பெனில வந்து சேல்ஸ் மேனேஜரா இருக்காரு. சோ அந்த பஸ் என்ன பஸ்ன்னு பாத்தீங்கன்னா KSRTC. இந்த பஸ்ல தான் அவர் வந்து டிராவல் பண்றாரு. இதே பஸ்ல வந்து அன்னைக்கு 16ஆம் தேதி ஜனவரி இவர் கூட வந்து ஒரு கேர்ள் டிராவல் பண்றாங்க. அவங்க பேரு தான் வந்து சிஞ்சிதா முஸ்தபா. ஓகே, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவரை பத்தி சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. சோ அந்த வீடியோ வைரல் ஆகுது. என்ன வீடியோ பதிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தீபக் இருக்காரு இல்லையா, தீபக்கும் சிஞ்சிதாவும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க பஸ்ல. அந்த அன்னைக்கு வந்து பஸ் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. சோ அப்ப என்ன மாதிரியான வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பஸ் வந்து அந்த மூவ்மெண்ட் டைம்ல நம்ம மூவ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து தீபக்கோட கை வந்து சிஞ்சிதா மேல படுற மாதிரி இருக்கு அந்த வீடியோ. சோ இன்னொரு வகையில சொன்னோம்னா, அது வந்து லைக் இன்னும் கிளியரா டிரான்ஸ்பேரண்டா நான் சொன்னேன்னா, அது வந்து ஒரு அரஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. தீபக் வந்து சிஞ்சிதாவை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. ஓகே, இந்த வீடியோவை நான் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்களா? ஓகே, இந்த வீடியோவை தான் இவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே மில்லியன் கணக்குல வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து ரீஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீஷேர் பண்றது அண்ட் ஆல்சோ அந்த வீடியோக்குள்ள அவ்வளவு டீப்பாக ஏசி, நீலாம் வந்து உயிர் வாழ்றதுக்கே கூடாது, நீ எல்லாம் இப்படியா, ஆண்களுக்கே அவமானம், அந்த மாதிரி அவரை ஏசி அவ்வளவு காமெண்ட்ஸ், அவ்வளவு பேட் காமெண்ட்ஸ். அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காமெண்ட்ஸ் ஜஸ்ட் காமெண்ட்ஸோட நிக்கல. தீபக்கோட ஒரிஜினல் பிக்சரை தேடி கண்டுபிடிச்சு அந்த பிக்சரையும் வைரல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில, அதாவது 17ஆம் தேதி ஜனவரி காலையில 7 மணிக்கு தீபக்கோட ரூம் கதவை திறந்து பார்த்தா தீபக் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சோ அவரால இந்த அவமானங்களை தாங்க முடியல. அவரு செய்யலன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீடியால சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி செய்யல, எதுவும் செய்யல, நான் தப்பான எண்ணத்துல இல்ல, நான் நவுந்துதான் நின்றேன், அந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னோட எண்ணமே இது இல்ல, நான் அந்த மாதிரி ஒரு காய் இல்லைன்னு. சோ இவங்க பண்ண காமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு அவர் வந்து கடைசியா அவர் உயிரை மாச்சுக்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த வீடியோல ஆக்சுவலி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை பத்தி பேசுறது முன்னுக்கு, ஒன்ஸ் இவர் இறந்துட்டோன்னு
சிம்ஜிதா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். சிம்ஜிதா வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. பிஃபோர் தட் அவங்களோட Instagram எல்லாமே வந்து பப்ளிக்கா இருந்துச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்துட்டோனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட வீடியோவ ரிமூவ் பண்ணிட்டு, தென் வந்து அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. ஓகே. அந்த வீடியோல என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அவரு வந்து ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. ஸோ நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பஸ் கூட்டமா இருக்கிறனால தான் அவரு அப்படி நடந்துகிட்டாரு. கூட்டம் குறையட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு நினைச்சேன். பட் கூட்டம் குறைஞ்சிட்டு நான் அவர் பக்கத்துல நிக்கும்போது அவரு என்கிட்டயே தப்பா நடந்தாரு. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அவரு மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த வைரலான வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றது முன்னுக்கே நான் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்ணதாவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிம்ஜித்தா எதிர்பார்க்கல அவர் வந்து தற்கொலை வரைக்கும் போவாரு அப்படின்னு. ஸோ இப்ப வந்து இந்த வீடியோஸ்க்கு இவங்க எல்லாருமே, அதாவது போன வீடியோ வைரல் ஆனப்ப தீபக் சரியில்லை, தீபக் சரியில்லை, இந்த மாதிரி ஒரு ஆண் இருக்கவே கூடாது, ஹராஸ்மெண்ட் இப்படின்னு பேசின இந்த சொசைட்டி, இந்த வீடியோ இப்ப இந்த கேர்ளை தப்பு சொல்றாங்க. அதாவது தீபக் இறந்ததுக்கு வந்து இந்த கேர்ள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வைரலான வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா? ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, தீபக் எங்க நிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து சிமிஜா நிக்கிறாங்க வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல. தென் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, சிமிஜாவே என்னவோ லைக் கொஞ்சம் கிட்ட கிட்ட போன மாதிரி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு ஃபீல் பண்ண விஷயம். நான் வந்து இங்க சிமிஜா தப்பு, தீபக் கரெக்ட், இல்லாட்டி தீபக் தப்பு, சிமிஜா கரெக்ட் அந்த மாதிரி நான் எதுவுமே பேசல. நான் பார்த்ததுல என்ன நான் அப்சர்வ் பண்ணேன்னு நான் சொல்றேன். ஓகே. இந்த மாதிரி வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நானும் வேலைக்கு போயிருந்திருக்கேன் எல்லாத்திலலாம். ஸோ இந்த மாதிரி நெரிசல்ல இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அடுத்தவங்க மேல கை படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுல வந்து ஒரு என்ன நடக்கும்னா, தீபக்கோட கை வந்து அவங்க மேல பட்டோனே அவர் திரும்பி பார்ப்பாரு. ஸோ யாராவது இன்டென்ஷன்லி வந்து கை வைக்கிறவங்க வந்து கரெக்ட்டா பட்டுச்சா அப்படின்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க ரைட்டா? ஸோ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அன்இன்டென்ஷன்லி தெரியாம ஏதாவது பட்டோம்னா தான் பட்டுன்னு நம்ம வந்து திரும்பி என்னாத்துல போயிடுச்சோம் அப்படின்னு. ஸோ மேபி வந்து அந்த இடத்துல தீபக் சாரி கேட்டிருக்கலாம். சாரி கேட்டிருந்திருக்கலாம். இல்லன்னா இவங்க சிமிஜாவே அந்த இடத்துல வந்து தீபக்க வந்து ஏன் என் மேல கை இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது வந்து நெரிசலான ஒரு பஸ், ஆளுங்க வந்து இறங்கிட்டே இருக்காங்க. தீபக் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி வேலைக்கு போறாங்கன்னா அவர் வந்து பேக் ஏதாவது ஹோல்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த பேக் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சோ அவரோட கை வந்து சிமிஜா மேல தவறுதலாக கூட பட்டிருக்கலாம். சோ அவங்க அங்கேயே வந்து அவர்கிட்ட ஏன் வந்து என் மேல கை படுறது அப்படிலாம் ஏதாவது பேசியிருந்தா மேபி வந்து அந்த விஷயம் வந்து இவ்ளோ வைரல் ஆயி அவர் இறக்குற அளவுக்கு போடுற அளவுக்கு வந்திருக்காதுன்னுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. சிமிஜா வெளியாக்குன அந்த வீடியோஸ்னால தான் வந்து தீபக் வந்து இறந்துட்டாங்க. அதனால தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, சில விசாரணைகள் போலீஸ் தரப்புல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. எனக்கு வந்து பெர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் இப்ப ஃபெமினிசம்லாம் பேசுறோம் இல்லையா? ஸோ பெண்கள்னாலே வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். நமக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், இது வேணும், அது வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து தட்டி கேட்போம் ரைட்டா? ஆனா, சில விஷயங்கள வந்து கரெக்ட்டான வேக்காக தான் தட்டி கேட்கிறோமான்னு நீங்க ஒரு தடவ யோசிச்சுக்கங்க. தவறுதலா நமக்கு குடுத்த ஒரு உரிமையோ சரி, நமக்கு குடுத்த ஒரு அ பவர் சம்திங் லைக் தட். அது வந்து ஒரு பிரிவிலேஜ நம்ம வந்து தப்பா எதுக்காகவும் யூஸ் பண்ணிறக்கூடாது. ஸோ, அது வந்து எப்போதுமே மேக் ஷூர் பண்ணிக்கங்க. கரெக்ட்டான வேல தான் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு. ஏன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான அது வேல்யூ இருக்காது இல்லையா? தொட்டதுக்கெல்லாம் ஃபெமினிசம் பேசுறோம் அப்படி அது வந்து தப்பு இல்ல. பட் அந்த ஃபெமினிசம் கரெக்ட்டான இடத்துல கரெக்ட்டான விஷயத்துக்கு பேசுறோமான்னு இருக்கு இல்லையா? நான் அதுதான் ஆக்சுவலி சொல்ல வந்தேன். ஸோ, அடுத்த எபிசோட்ல என்ன கதை பேசலாம்னு சொல்லிட்டு கீழ டேக் பண்ணுங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க.